மயக்கம் மயக்கம் தெய்வீக சுகம் அல்லவா என் மயக்கம் மயக்கம் தெய்வீக சுகம் அல்லவா பாடங்களை சொல்லிடவா பார்வையிலே என்னை அள்ளிடவா கண்ணீராதா 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 அள்ளி அள்ளி கொண்ட இன்பம் பள்ளி கொள்ள வந்ததிங்கு நெஞ்சம் உன்னிடம் தஞ்சம் அங்கும் இங்கும் யாரும் இல்லை வெட்கப்பட தேவையில்லை எண்ணி எண்ணி நான் தருவேன் பாடங்களை சொல்லிடவா பார்வையிலே என்னை அள்ளிடவா என் மயக்கம் உன் மயக்கம் தெய்வீக சுகம் அல்லவா காதல் பாடங்களை சொல்லிடவா பார்வையிலே என்னை அள்ளிடவா ஒரு பார்வையிடமாக படும்போது என்னை நான் மறந்தேன் புதிதாக ஒரு வார்த்தை அது வேண்டும் கண்ணாவா 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 வண்ண வண்ண கோலங்களை மெல்ல மெல்ல நான் எழுதி கண்டேன் கண்டதை சொன்னேன் இன்னும் என்ன சொல்ல வேண்டும் என்ன அள்ளிக் கொள்ள வேண்டும் எண்ணி எண்ணி நான் பெறுவேன் பாடங்களை சொல்லிடவா பார்வையிலே என்னை அள்ளிடவா என் மயக்கம் மயக்கம் தெய்வீக சுகம் அல்லவா காதல் பாடங்களை சொல்லிடவா பார்வையிலே என்னை அள்ளிடவா ராதா ராதா என்ன மாடா நீ ஏன் இப்படி மழையில் நனைஞ்சு வந்து நிக்கிற? நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சுங்க. என்னாச்சு? அப்படியா? என் கண்ணாலேயே பார்த்த முதலாளி. எவ்வளவு திமிர் இருந்தா இப்படி செய்வா? நீங்க சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, இப்பதான் வெட்டி புதைச்சிடுறேன். அவசரப்பட்டு எதையாவது செஞ்சு மாட்டிக்க கூடாது. எதிரிய புத்திசாலித்தனமா ஒழிக்கணும். முதலாளி மயக்க மருந்து கொடுத்து தண்ணியில தூக்கி போட்டுட்டா? வெரி குட். நாம அவனை கொலை செய்யறதை விட அவன் தற்கொலை செஞ்சுட்டா நிரூபிக்கிறது நமக்கு நல்லது. இன்னைக்கு ராத்திரி காரியத்தை முடிச்சு போ. மழை கொஞ்சம் நிக்கட்டும், காரியத்தை கச்சிதமா முடிச்சிடுறேன். நீ அதை செய்துட்டு வர வரைக்கும் நான் இங்க இருக்க போ. நல்லது.
என்னாச்சு மாடசாமி? மயக்க மருந்த மூக்கல காட்டி ஆளை தண்ணியில தூக்கி போட்டேன். ஆளு அடியோட உள்ள போயிட்டேன். சபாஷ்! எனக்கு இருந்த ஒரே எதிரி ஒழிஞ்சிட்டால் இனிமே நான் நிம்மதியா இருப்பேன். முதலாளி, யாரு? நரேந்திரன். என்னப்பா இந்த நேரத்துல இந்த கோலத்துல? முதலாளி, இந்த மாடசாமி என்ன காரியம் செஞ்சுட்டான் தெரியுங்களா? என்ன செஞ்சா? நம்ம ஜம்புவை தூக்கி தண்ணியில போட்டுட்டான். அப்படியா? ஆமா. இன்னைக்குன்னு பார்த்து ஜம்பு கார் ஷெட்ல வந்து படுத்து தூக்கிக்கிட்டு இருந்தாரு. மாடசாமி அங்கேருந்து வந்து அவர் மூக்குல எதையோ காட்டினான். அவர் அப்படியே தூக்கினான். நானும் என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் பின்னாடியே போனேன். ஜம்புவை தூக்கி தண்ணியில போட்டுட்டான். நான் துணிஞ்சு கீழே குதிச்சு அவனை காப்பாத்தினேன். பாத்தீங்களா ஜம்புவை? மாடசாமி. அவன் மாடசாமி இல்ல முதலாளி, மட்டசாமி. ஒருவேளை ஜம்பு செத்து போயிருந்தா போலீஸ் சந்தேகப்பட்டு குற்றத்தை உங்க பேர்ல சுமத்தினா உங்களுக்காகத்தான் முதலாளி துணிஞ்சு நான் தண்ணியில குதி ஜம்புவை காப்பாத்தினேன். இப்பவே போலீஸுக்கு போன் பண்ணி இவனை பிடிச்சு கொடுக்குறேன். நான் பார்த்தேன். இப்போ முதலாளி, இந்த மாதிரி ஆட்களை நீங்க வேலைக்கு வச்சிட்டு இருந்தீங்க, உங்க நல்ல பேர் கெட்டு போயிடும். இந்த தடவை கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. என் முகத்திலே முடிச்சாடு. போ. மடசாமி, இங்க வாடா. கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு இல்ல? இனிமே கவனமா நடந்துக்க. தொடப்ப கட்டிக்கு சிரிப்பு வேற. சிவர். அப்பா, உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் பேசணுமே. சின்ன விஷயம் தானே, நாளைக்கு பேசிக்கலாம். போ. ஒரு பெரிய விஷயம் பேசணுமே. பெரிய விஷயம் பேசுற நேரம் இல்ல, கொஞ்ச நேரம் சும்மா. சும்மா இருக்கிறதா? சும்மா இருப்பவன் சோம்பேறி, கம்முன்னு இருப்பவன் கேப் மாறி, ஜம்முன்னு இருப்பவன் கட்சி மாறி. அப்பா, என்னால சும்மா இருக்க முடியல. அதனால ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன சொல்ற? கல்யாணம் செய்துக்கிறதுக்கு உனக்கு என்னடா யோகியது இருக்குது? அப்பா, எந்த விதமான யோகியதையும் இல்லாம ஒரு மனுஷன் செய்யக்கூடிய காரியம் கல்யாணம் பண்ணிக்கிறது ஒண்ணுதான். நீ செய்துக்கலையா? அதனாலதான் நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். ஏண்டா கல்யாணம் செய்துக்கிறதுக்கு என்னடா அவசரம் இப்போ? அப்பா, உனக்கும் வயசாகிட்டே போகுது. திடீர்னு ஒரு நாள் வாயை பொளந்துருவேன். என் அப்பா இல்லாம என்னால கல்யாணம் செய்துக்க முடியாதுப்பா. மணி, பொண்ணு பார்க்க வேண்டாமாடா? பாத்துட்டேன்பா. அப்படியா? யார் பொண்ணு? ஐயோ, எனக்கு வெட்கமா இருக்குது. சொல்லுடா. உனக்கு தகுந்த மருமகளா தான் முடிச்சிருக்கேன். நம்ம வீட்டு வேலைக்காரி பொன்னி. அயோக்கிய ராஸ்கல். வீட்டு வேலைக்காரியா காதலிக்கிறேன். நம்ம கௌரவம் என்னடா ஆகுது? உன் வயசுல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஆமா, நீ பிறந்த வேளை உங்க அப்பன் பராரி, நீ கஷ்டப்பட்ட. நான் பிறந்த வேளை எங்க அப்பன் பணக்கார, நான் ஏன் கஷ்டப்பட்டேன்? ஐயோ மணி, அதுக்காக நம்ம வீட்டு வேலைக்காரியா காதலிக்கிறது? அடுத்த வீட்டு வேலைக்காரி அழகாகவே இல்லப்பா. நீ பார்த்தது இல்ல? பார்த்திருப்ப நீ. அரஞ்சனா தெரியுமா? நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த பொன்னியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்படியா? வீட்டை விட்டு வெளியே போட போறேன். சொத்தை பிரிச்சு கொடு, கணக்கெல்லாம் காட்டு. கணக்கா கேட்கிற கணக்கு? இதெல்லாம் உங்க பாட்டை சம்பாதிச்சு நினைச்சியா? நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதா? ஆமா, பெரிய சம்பாதிச்சுட்டேன். எவனை கொள்ளை அடிச்சியோ, எவனை கொலை பண்ணியோ, இவ்வளவு பெரிய சொத்து. கணக்கும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இப்ப நீ வெளியே போறியா இல்லையா? கணக்கேட்டா வெளில அனுப்புறல, இருக்கட்டும். போறேன். வெளி நடப்பு, வாக் அவுட். எதுக்கு தெரியுமா? திரும்பி வர்றதுக்கு தான். இப்ப நீ இங்க இருந்து போகல, ஒரு கொலை விழும். போட. கூப்பிட்டியா? பெத்த பாசம் பிடிச்சு இழுக்குது ஒண்ணு. Get out! ரத்த பாசம் இல்லாத ராமசங்கரவே, மீண்டும் வருவேன். நேத்து ராத்திரி கொஞ்சம் தண்ணிய போட்டுட்டு கார் ஷெட்ல படுத்திருந்தேன். மாடசாமி பையன் என்ன தூக்கி தண்ணியில போட்டுட்டான். தண்ணி போட்டவனையே தூக்கி தண்ணியில போடுறது நியாயமா? ஐயோ, இந்த நரேந்திர மட்டும் இல்லன்னா என் கதி என்ன கதி? ஆமா, உங்களை தூக்கி ஏன் தண்ணியில போட்டாங்க? முதலாளி டிரைவர் நரேந்திரனை தான் தூக்கி தண்ணியில போட சொன்னாரு. இந்த மாடசாமி ஆள் மாறாட்டத்துல என்ன தூக்கி தண்ணியில போட்டுட்டான். ஆமா, அந்த டிரைவர் ஏன் தூக்கி தண்ணியில போட சொன்னாங்க? அதெல்லாம் ஒரு பெரிய கதை, அப்புறமா சொல்றேன். பால் கலக்காம ஒரு டீ கொண்டாயேன். ஒரு கெலுகெலுப்பு தான்.